உண்மையாலுமே நம்ம வாழ்க்கை ரன் பண்ணா அது முக்கிய காரணமே சனி பகவான் தான். ஒரு ஜாதக சனி கெட்டுடுச்சுன்னா நம்மளோட நடக்க முடியாது. பரிகாரத்தால எல்லாரும் ஜெயிக்கலாம்னா இன்னைக்கு திருநள்ளால இருக்கிற யாரையும் பிடிக்காது. அந்த 7.5 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ இல்லை அப்படின்னா ஒருத்தன் வாழ்க்கையில் டெவலப்பே ஆக முடியாது. ஜோதிட சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கை என்னன்னா இந்த நரபலி கொடுக்கறது, குழந்தைகளை பலி கொடுக்கறது, அப்புறம் இந்த வயசுக்கு வந்த பெண்களை சார் சனி வரலன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது சார். எல்லாரும் குரு பண்ண பற்றி பேசுறாங்க. வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னா உலகில் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. வணக்கம் வணக்கம். இப்போ 2026 நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். 2025 இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்கு. இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே நிறைய பயம் வந்துருது. ஏன்னா நம்ம நிறைய இயற்கை சீற்றங்களை பார்த்தோம். அதெல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகம் அப்படின்னாவே எல்லாரும் மத்தியிலும் ஒரு பயம் வந்துருது. ஐயோ எனக்கு தோஷம் இருக்குமா, எனக்கு குரு பேச்சு இருக்குமா, அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருது. அதை பத்தி சொல்லுங்களேன். பெரும்பாலும் இந்த ஜோசியத்தை நினைச்சாரும் பயப்படாதீங்க. ஜோதிடன்றது நடக்க போற விஷயம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான். சனி பகவான் வச்சு செய்ய போறவங்க பயப்படுத்துறாங்க. இப்போ சார் சனி வரலன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது சார். எல்லாரும் குரு பண்ண பத்தி பேசுறீங்க. உண்மையாலுமே நம்ம வாழ்க்கை ரன் பண்ணா அது முக்கிய காரணமே சனி பகவான் தான். எப்படி சார்? ஒரு ஜாதக சனி கெட்டுடுச்சுன்னா நம்மளோட நடக்க முடியாது. சனின்றது பாதம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சனி பகவான் கருதும். அதே மாதிரி சனி பகவான் தொழில்காரகன். நம்ம வேலை செய்கிறோம், எந்த வேலைனாலும் செய்யலாம். குப்பை ஆள்றதாகட்டும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், இந்த நாட்டை ஆள்ற பிரதமர் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே சனி நல்லா இருக்கும். சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கை ரன் பண்ண முடியும். ரெண்டாவது ஒருத்தருக்கும் அந்த தசா புத்தி முடியும். ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கும் போது அங்கே 7.5 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ ஏதோ ஒரு சனி சம்மந்தப்படும். அப்படி சம்மந்தப்படலை அப்படின்னா அந்த ஜாதகர் அடுத்த தசாவை கடக்க மாட்டார். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதாவது அவர் ஜனனம் முடிய போன்னு அர்த்தம். அப்போ ஒரு தசைக்கும் இன்னொரு தசைக்கும் இடையில சனி பகவானுடைய 7.5 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ அர்த்தாட்டக சனியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சனி சம்மந்தப்பட்டாதான். ஒரு பேச்சுக்கு இப்போ ராகு தசை நடக்குது, ராகு தசை 2 நாள் முடிய போகுது. அந்த மாதிரி ஜாதகத்துக்கு இந்த 7.5 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ நடந்தாதான் அடுத்த தசையை முழுசும் அவர் கடப்பார். ஒருவேளை அப்படி சனி பகவான் ஏதோ ஒரு சனி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ராகுக்கு அப்புறம் குரு தசையில ஃபுல்லாக அவர் வாழ்க்கையை வாழ மாட்டார். அப்படின்னா அவர் ஜனனம் முடிய போகுதுன்னு அர்த்தம். புரியுது? ஆமா, நீங்க எல்லாம் சனி நினைச்சு பயப்படுறீங்க. ஆமா, சனி வந்தாதான் நமக்கு அடுத்த லைஃப் நம்ம நகருக்கு ஒரு ஏன்னா ஆமா எல்லாரும் நினைக்கிறீங்க ஐயோ 7 சனி அப்படி நினைக்காதீங்க. அந்த 7.5 சனி ஏதோ ஒரு சனி, அந்த சனி வரல அப்படின்னா இன்னொன்று தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில முக்காவாசி காலம் சனி பகவான் ஆட்சி தான் நடக்கும். 7.5 சனின்னு அது 7 வருஷம் முடிஞ்சுங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டக சனி வரும், அர்த்தாட்டம சனி வரும், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி தசை வரும், சனி புத்தி வரும். ஏறக்குறைய நம்ம ஒரு 80 வருஷம் வாழ்றோன்னா அதுல 40 வருஷம் சனியோட ஆட்சி தான் இருக்குங்க. ஸோ சனி பகவான் இல்லாம மனுஷன் கிடையாது, சனி பகவான் இல்லாம தொழில் கிடையாது, ஜீவனம் கிடையாது. அதனால 7.5 சனி யாருக்கு கெடுதல் பண்ணும், யாருக்கு நல்லது பண்றது முடிவு பண்ண போறது அவங்க பர்த் சாட்டு. இந்த விஷயம் புரியுதுங்களா? மேஷ ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தொல்லை பண்ணாது, மீன ராசி இருக்கிற எல்லாருக்கும் தொல்லை பண்ணாது, கும்ப ராசி இருக்கிற எல்லாரும் தொல்லை பண்ணாது. நீங்க வாங்கி வந்த கர்மா என்ன, உங்களுடைய ஒர்க் என்ன. இப்போ நீங்க ஒரு நிறுவனத்தை வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க நீ கல்லாப்பட்டிலையும் உட்காரலாம், வாட்ச்மேனும் வெளியே உட்காரலாம். இதை முடிவு பண்ண போறது யாருன்னா ஓனர் தான். ஆமா, எல்லாமே ஹியூமன் தான். கல்லாப்பட்டில் உட்காரவரும் ஹியூமன் தான், வாட்ச்மேனா வெளியே உட்கார ஹியூமன் தான். இதை முடிவு பண்ண போற ஆள் யாருன்னா ஓனர். நீ எங்க உட்காரணுன்றது. அதே மாதிரி இந்த 7.5 சனி யாரு கெடுதல் பண்ணோம் கெடுதல் பண்ணாது அப்படின்னு முடிவு பண்ண போறது நம்ம ஜனனகால ஜாதகம் தான். நம்ம பிறக்கும் போது சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நல்ல பொசிஷன் இருந்தாருன்னா இந்த 7.5 சனி நம்ம ஒவ்வொன்று டெவலப் ஆயிடலாம். பெரும்பாலும் ஒரு 80-85% இந்த சனி பேச்சு இந்த 7.5 சனில தான் திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவீங்க, தொழில் புதுசாக அமையும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான். அப்போ இந்த மீடியாவும் இருக்கட்டும், இல்லை பேப்பர் ஊடகமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயமுறுத்தி மக்களை இன்னமும் அந்த பயத்திலே வச்சுக்கிறாங்க. அந்த 7.5 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ இல்லை அப்படின்னா ஒருத்தன் வாழ்க்கையில் டெவலப்பே ஆக முடியாது. இது ஒரு சுய பரிசோதனை. நம்மளே ஒரு தடவை திரும்பி பார்த்துக்கிறோம். நம்மளே நம்மளுடைய நல்லது கட்டலாம் திரும்பி பார்த்துறதுக்கு இந்த 7.5 சனி. இப்போ பைபாஸ் ரோட போயிட்டே இருக்கிறோம்,
கண்மூடித்தனம் பண்ண ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குதுன்னா ஸ்லோ பண்ணிட்டு ஒரு அவ்வளோ ரிலாக்ஸன்ஸ் கிடைக்கும். இல்லை ஒரு சிக்னல் இருக்குது, சிக்னல் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், அப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி தான் சனி பகவான். நம்ம கண்மூடித்தனமாக போவோம். கொஞ்சம் சிந்திச்சு நீ நில்லு, நீ யாரு, நீ எதுக்கு வாழ்ற, நீ எதுக்கு போற, என்ன அவசரம், எல்லாத்தையும் நம்மளை ரீகால் பண்ண வைப்பாரு. இப்போ நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஜன்ன காலம் தான் முடிவு பண்ணும். ஓகே ஓகே. நம்ம பிறக்கும்போது எங்கே சனி பகவான் இருக்காரு, அவரோட ஒர்க் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 7.5 8.5 நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணும். மற்றபடி சனி பகவான் நினச்சி கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க. ஓகே. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அளவில் கொண்டு போவோம். ஆனா இதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியாபாரமும் இருக்கு. நீங்க இந்த கோயில் போகணும், இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சார், விஷயங்கள் இருக்கு. பரிகாரத்தால் எல்லாரும் ஜெயிக்கலாம்னா இன்னைக்கு வந்து திருநள்ளாறுல இருக்கிற யாருக்குமே யார்கிட்டயும் பிடிக்காது. அப்படிதானே? உண்மை. அந்த திருநள்ளாறு சுற்றி இருக்கிற எந்த குடும்பமும் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, எந்த சனி ஒன்றும் பண்ணாது. அவனா ஓஹோன்னு இருக்கணும். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு மைண்டுக்குள்ள இருக்கு சார். இந்த கோயிலுக்கு போனா இது நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஏதாவது வித்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பூர்வீகமா அங்கேயே இருப்பாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சார், இது வந்து காமனா நீங்க 7.5 சனிக்கு வந்து எங்க போங்க, குச்சனூர் போங்க, உச்சனூர் போங்க சொல்லி எல்லாம் காமனா சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு பயத்துல வரீங்க. நீங்க பயத்துல வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பணும். ஓகேங்களா? ஒருத்தர் அடிச்சிட்டானா சரி பரவாயில்லப்பா நான் பாத்துறேன் வாப்பான்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அவன் அடிச்சானா நானும் 2 அடிக்கணும்னா நிற்கும். ஒரு இரிட்டேட்டிங் வரும். அப்போ கோவிலுக்கு போனா எல்லாம் சரியாகுன்றது ஒரு விதமா இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்கு, ஒரு மனவேதனை அந்த இடத்துல கியூர் ஆகும். அதே நேரத்தில் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. இப்போ எல்லா 7.5 சனியுமே நீ வந்து திருநள்ளாறு போகணும் அவசியம் கிடையாது. அது எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி போகணுன்ற வழிமுறையெல்லாம் ஜாதகம் சொல்லும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு போனாலும் விதி மாறப்போகிறது இல்லை. ஆனால் ஒரு முயற்சி. ஓகே ஓகே. உங்கள் முயற்சி தான். இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, திருநள்ளாறு போகிறீங்க, திருநாளில் போயிட்டு வந்தோடனே உங்களை 7.5 சனிலாம் விட்டுடுமா உங்களை? முடியாது. அதனால ஒரு இதுன்னா உங்களை ஒரு ஒரு மனசால உங்களை ஒரு ரெடி பண்ணுறோம். சைக்காலஜிக்கலா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி தான் அது எல்லாமே. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க கோவில் போனா அது எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க. ஆமா, உண்மைதான். ஆனா கிட்டத்தட்ட உலகமே கடவுளை நம்பியும் கோயில்களை நம்பி தானே இருக்கு சார். நம்பிக்கை சார், அது நம்ம யாரோட நம்பிக்கை நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. இப்ப எல்லாருக்கும் சரியாயிடுன்னா இன்னைக்கு உதாரணம், இன்னைக்கு வந்து உச்சபட்சமா இன்னைக்கு சிஎம் போஸ்ட் எல்லாம் போட்டி போடுறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, ஐயா எடப்பாடி இருக்கிறாரு, அண்ணன் விஜய் இருக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே பின்னால ஒரு ஜோசியர் இருக்கிறாங்க. எல்லாரும் பின்னால் ஜோசியர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பரிகாரம் கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப 4 பேருமே கோயில போயிட்டு முதலமைச்சர் ஆயிடலாமா? 5 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுத்துலாமா? இல்ல. இது லாஜிக்கா நீங்க நினைச்சு பாருங்க. லாஜிக்கா பிராக்டிகலா பார்த்தா இல்ல. இல்ல. அப்ப யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க. அந்த ஜெயிக்கிறது என்ன முடிவு பண்ணிட்டாங்க? யாரு முடிவு பண்ணது? கிரகம் முடிவு பண்ணுச்சு. இப்ப நீங்களும் நானோட போட்டி போடலாம். வின் பண்ண போறது யாருன்றது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அப்ப யாரு? ஸ்டாலின் ஜெயிக்க போறாரா, எடப்பாடி ஜெயிக்க போறாரா, அண்ணன் விஜய் ஜெயிக்க போறாரா, சீமான் ஜெயிக்க போறாரா? 4 பேர் தான் போட்டி. யாருக்கு? அந்த முதல்வர் போஸ்ட். இதுல 4 பேர் பின்னாலையும் மிகப்பெரிய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய பரிகாரம் வேலை செய்யணும் இருக்குது. இப்ப யார் ஜெயிக்க போறானா, அவங்க ஜனனகால ஜாதகத்துல இப்ப யாருக்கு யோகாதிபதி தசையும் கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணுதோ அவங்க தான் முதலமைச்சராக போறாங்க. இதுதான் உண்மை. ஸோ நீங்க பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் ஏன் சார் கோயிலுக்கு போகணும்? அதான் அடுத்த கொஸ்டின். இது ஒரு ஆறுதலுக்கு சொல்றதா விஷயம். மன நிம்மதி. உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஹாஸ்பிடல் போ அப்படின்னு சொல்ற மாதிரி. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார் விஷயம். நீங்க கோயிலுக்கு போனாலும் போகனாலும் நாளை காலைல 5:55 சூரியன் வரும். நீ கோயிலுக்கு வரல, நான் உன்னை சன்லைட் தரப்பட சொல்ல போறது இல்லை. சாயந்தரம் 5:55 நிலா வரும். நீங்க கோயிலுக்கு வரல, நீ என்னை கும்பிடல, அதனால நிலவு ஒளி உங்க மேல படாம போறது இல்லை. இயற்கை எல்லாரும் சமமாக கொடுத்துருக்குது. நம்மளோட அறியாமை காரணமாக தான் அதெல்லாம் பண்றோம். ஜோதிடன்றது ஒரு சூடோ சயின்ஸும்பாங்க இதை, சரிங்களா? ஸோ இது எப்படின்னா அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், மூடப்பழகமும் இருக்கும். இதெல்லாம் கலந்த ஒரு கலை தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துங்க. கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது என்னோட நண்பர் வேடிக்கையா சொன்னதை ஞாபகம் இருந்தது. இந்த மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போட்டா சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம்லாம் கம்மியா இருக்கும், கிட்ட வரமாட்டாங்க அப்படின்றனால அவர் அதுக்காகவே நான் மாலை போட்டிருக்கேன். சனீஸ்வரன் எனக்கு ஏழரை நடக்குது. சூப்பர் கேள்வி கேட்டீங்க. இப்ப அதே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, வரும்போது விபத்து நடக்குது. உண்மை. ஏன் சார் நடக்குது? ஏன் நடக்குது? அப்ப ஐயப்பனுக்கு உண்மையா பொய்யா? ஐயப்பனுக்கு உண்மையா பொய்யா? அப்ப உண்மையா இருந்தாருன்னா உன்னைதானே பார்த்துட்டு வரோம் நாங்க. அப்ப ஏன் விபத்து நடக்குது? என்னன்னா இவருக்கு இந்த நாட்டுக்கு போயிட்டு வரும்போது மரணம் நடக்குன்ற விதி இருக்குது. அவ்வளவுதான். இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போனால 7.5 சனி விடுறதும் ஒரு எல்லாமே நம்மளுடைய ஒரு விஷயம் தான் சார். நடக்குது கண்டிப்பா. உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்க, இஷ்டப்பட்ட கோயிலுக்கு போங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா விதி மாதிரி நினைச்சு போகாதீங்க. அப்பதான் நீங்க தோத்துருவீங்க. சார் கோயிலுக்கு வந்து 100 பேர் போறான்னா 100 பேர் பிரச்சனை சால்வ் ஆகாது. 2 பேருக்கு 3 பேர் தான் பிரச்சனை சால்வ் ஆகும். அது அந்த கோயிலுக்கு போனனாலேன்னு நினைக்க தேவையில்லை.
அந்த நேரத்தில் நமக்கு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம்பாங்க. இதனுடைய காலகட்டம் நகரும் போது பிரச்சனை நகரும். இப்போ ஒரு 12 மணிக்கு நீங்க வெளியில போறீங்க, வெயில் எப்படி இருக்கும்? உட்குறமா இருக்கும். உக்கிரமா இருக்கும். ஒரு 4 மணிக்கு போனோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே. இப்போ நீ கோயிலுக்கு போனாலும் இது இயற்கையா நடக்க தான் போகுது. ஆமா. அதே மாதிரி தசாபுத்தி. அந்த தசாபுத்தி இருக்கும்போது பிரச்சனை நமக்கு உக்கிரமா இருக்கும். அந்த நேரத்தில் ஜோசியரை போய் பார்ப்போம். அவர் என்ன சொல்லுவாரு, அம்மா இந்த ஒரு 6 மாசம் கவனமா இருமான்னு சொல்லுவோம். ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எதனா வழிமுறை சொல்லணும். போயிட்டு 9 வாரம் விளக்கு போடும்போம். அந்த 9 வாரம் எதை சொல்றான் தெரியுங்களா? அந்த கால நகர்வு. ஓகே. டைம் ஆ. தள்ளி போடுறது. இதுதான் இந்த இந்த மணி ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மணி ஜெபம் பண்ண என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம மைண்ட் எல்லாம் ஒருநிலைப்படுத்துறது தான் இந்த மணியை வந்து நம்ம ஜெபம் பண்றோம். அதே மாதிரி தான் 9 வாரம் விளக்கு போடுங்க. ஒரு 27 வாரம் விளக்கு போடுங்கன்னா இந்த கால நகர்வு நகரும்போது இந்த பிராணம்னு ஒண்ணு இருக்குது. இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இந்த பிராணம் இதெல்லாம் நகரும் போது இந்த விஷயமும் நகரும் நம்மளை விட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த தெய்வத்தில போனனால சரியாயிடுச்சு, ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குவோம். ஆனா நீங்க போகாட்டாலும் இப்ப சில பேருக்கு மனோபலம் நல்லா இருக்கும். இந்த மனோபலம் நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் பெரியா சொல்றதே கிடையாது. சார் இந்த காலகட்டத்தில் சரியாயிடும், நீங்க கவனமா இருந்தா ஓகே அக்செப்ட் பண்ணி போயிடுவாங்க. மனோபலம் சில பேருக்கு பலம் இருக்காது. யாருக்கு இருக்காருன்னா சந்திரன் கூட ராகு கேது இருக்கிறவங்க இருக்காது. சந்திரன் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தா இருக்காது. சந்திரன் கூட சனி இருந்தா இருக்காது. இந்த மாதிரி சில கிரக இணைவு இருக்கும்போது அவங்களுக்கு மனோபலம் இருக்காது. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்லி அனுப்புறது. அப்போ என்ன அந்த கால நகரும் போது அந்த தசாபுத்தி அந்த நகரும், அந்த அந்த பிரச்சனையும் விட்டு வெளியே வந்துடும். இதான் விஷயம். இப்போ ஆன்மீகத்தை பத்தியும் சரி, ஜோதிடத்தை பத்தியும் சரி, நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்க பார்த்த மூட நம்பிக்கையா, கடவுள் நம்பிக்கையிலும் சரி, அந்த ஜோதிடத்திலும் இருக்கிறதுனா என்னென்ன சொல்லுவீங்க? சரி, மூட நம்பிக்கைன்றதை விட தன்னை சார்ந்த நம்பிக்கை தான். உங்களுக்கு எது இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து உடம்புல கத்தி அடிச்சுப்பாங்க. கத்தி அடிச்சு ரத்தம் வரும். ஆமா. இது நம்ம பார்க்க என்ன சொல்லுவோம், நீ பண்றது முட்டாள்தனம் பண்ணி நம்ம சொல்லுவோம். நம்ம அளவு குத்திப்போம். அவன் வேலு குத்திடுது. அவன் நம்மள சொல்றான். இது எல்லாமே உங்க மனம் சார்ந்த விஷயம் தான். இங்க மூட நம்பிக்கைன்ற நம்பிக்கை அவ்வளவுதான். சார் ஒரு கல் இருக்கு சார், இது நீ தெய்வம் பார்த்தா தெய்வம், கல்லுன்னு பார்த்தா கல்லு, அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க இது நம்பி தான் அவனும் அவசியம் கிடையாது. இது விநாயகர் மாதிரி பிடிச்சி வச்சு, இது விநாயகர் சொன்னா விநாயகர், அதே முருகர் சொன்னா முருகர் தான். ஓகேங்களா? நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். இல்லை மூட நம்பிக்கைன்றது நம்ம அர்த்த கிண்டலுக்கு வேணா பண்ணிக்கலாம். நீங்க அது பண்ணினாலும் பண்ணாட்டாலும் நடக்கும். கடவுள் சம்பந்தப்பட்டு சொல்லிட்டீங்க. ஆமா. ஜோதிட சம்பந்தப்பட்டும் நிறைய மூட நம்பிக்கைகள். சார், இங்க ஜோதிட சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கை என்னன்னா, அந்த நரபலி கொடுக்கறது, குழந்தைகளை பலி கொடுக்கறது, அப்புறம் இந்த வயசுக்கு வந்த பெண்கள் வந்து சில நேரத்தில் பண்றாங்க. அதெல்லாம் நிறைய நியூஸ்லாம் பார்த்து இதெல்லாமே மூட பழக்கம் தான். இதுல ஹைலைட் என்னன்னா நரபலி. இந்த குழந்தைகளை நரபலி கொடுக்கறதும், வயதுக்கு வந்த பெண்கள் நரபலி கொடுக்கறதும், நிர்வாண பூஜை, நள்ளிரவு நிர்வாண பூஜை, இதெல்லாமே ஜோதிடத்துல ஒரு மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை இல்ல, இப்படி ஜோதிடம் கிடையாது. இது ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லிட்டு பண்றாங்க. தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அப்படிலாம் ஆகணும் அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா பண்றவரே நாளைக்கு அடுத்த நாள் ஸ்டேஷன் போறாங்க, பிடிச்சி போடுறாங்க, ஜெயிலில் இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நரபலி கொடுக்கறது, நிர்வாண பூஜை பண்றது, விநாயகருக்கு பால் கொடுக்கறது, இதெல்லாம் நம்பாதீங்க. சார், நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு நண்பரோட அம்மாவுக்கு நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவங்க ஜோதிடத்திட்ட போய் சொல்லும்போது, உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க வந்து 9 சனிக்கிழமையோ 10 சனிக்கிழமையோ நீங்க வந்து விரதம் இருக்கணும், உணவு உட்கொள்ளாம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கணும். சரி, ஏதோ சொல்லியிருக்காங்க போல. இதை கேட்டு அவங்க அப்படிங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஹெல்த் சிக்கு ஏதோ இருந்திருக்கு. இதனால அவங்களோட சிக்கு இன்னும் பெருசாகி அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குதானே செய்யும். ஆமா சார், இதான் இப்போதான் நம்ம ஜோசியம் பார்க்க வரவங்களுடைய ஃபர்ஸ்ட் மனநிலை நம்ம அறியணும். ஜோதிடருக்கு மிகப்பெரிய பொறுப்பு சார் இது. சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் உங்கள் மனசை அறியணும். அதுக்கு தான் நம்ம கோச்சாரன் சப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்த சொன்னால் இவங்க தாங்குவாங்களா, இந்த விஷயத்த சொன்னால் இவங்க செய்வாங்களா, செஞ்சதுக்கப்புறம் இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி சொல்லி நம்ம இதெல்லாம் பார்க்கணும். நம்ம பார்த்து தான் இது சொல்லணும். இப்போ அந்த அம்மா போனாங்க, தன்னோட மகனுக்காக பார்க்க போறாங்க. அப்படிதான் விஷயம். தாயும் அம்மா பையனுக்கு இல்ல, நீங்க சொன்ன பாயிண்ட். ஆமா. தன்னோட மகனுக்கு. அப்போ அந்த மகனோட ஜாதகத்துல தாய் ஸ்தானம் சொல்ற 4ஆம் பாவம் கெட்டு இருக்கும். தாய்க்காரன் சொல்ற சந்திரன் கெட்டு இருக்கும். அந்த மாதிரி கெட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த ஜாதகத்துல 4ஆம் பாவகமும் சந்திரனும் கெட்டு இருந்தா அந்த தாய் தன்னைத்தானே வருத்தி கொள்வாள். ஏன்னா அவர் ஜாதகத்துல தன்னோட தாய் கெட்டு போகணும்னு விதி இருக்குல்ல. அப்ப யார்கிட்ட போய் கெட்டு போகணும்? அப்போ ஜோசியர் போய் கெட்டு போகிறாரு. சில பேர் ஜோசியர் போய் கெட்டு போவாங்க, சில பேர் மந்திரவாட்டி போய் கெட்டு போவாங்க, இன்னும் சில பேர் நெருப்பு மிதிக்கிறோம் சொல்லி கெட்டு போவாங்க. இதெல்லாமே கெட்டு போன விதி. அது எப்படி வேணா போவான். ஓ, ஓகே. அது உங்களோட ஆயுளை பொறுத்து. உங்க ஜாதகத்துல உங்க அம்மாவோட ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஜோசியத்தோட நின்றுவாங்க. அம்மாவுடைய ஜாதகத்துல பையனோட ஜாதகத்துல ஆயுள் நல்லா இல்லை அப்படின்னா இவங்க வேற மாதிரி ஆள் போய் சிக்கிப்பாங்க. சிக்கி சின்ன பண்ணமாயி. ஸோ இதுதான். அப்போ எல்லாமே ஜோசியம் தாங்க. 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சந்திரன் ராகுனா அந்த தாய் வந்து நல்லா இருப்பா. அங்கே கெட்டு போயிடுச்சுனாவே இதே தான். இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது சம்மந்தப்பட்டதுன்னா
அந்த தாயெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ம். புரியுதுங்களா? இப்போ உங்க 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 ஜாதகம் இருக்குது. உங்க ஜாதகத்துல சந்திரனோட ராகுவோ, கேதுவோ இருந்ததுன்னா, உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? எந்நேரமும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணினே இருப்பாங்க. ம். அந்த மனநிலை பாதிச்சிரும். உண்மை. இது வந்து நீங்க பைத்தியம் சொல்ல தேவையில்ல. அதாவது தன்னோட மகனுக்கு இப்படி ஆயிடுமோ, தன்னோட மருமகளுக்கு இப்படி ஆயிடுமோ, இல்ல எனக்கு இப்படி ஆயிடுமோ, இல்லாத ஒரு விஷயத்த ஆயிடுமோன்னு மாரியே அதிலேயே பயந்து பயந்து. குழப்பிப்பாங்க. அப்ப காரணம்னா அந்த சந்திரன் கெட்டுருப்பாங்க. இதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம் சார். நெறைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களும், ஒரு புரிதலும் குடுத்தீங்க. இன்னும் உங்ககிட்ட கேள்விகள் எனக்கு நெறைய இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. கண்டிப்பா சந்திப்போம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் முருகன் துணை. வாழ்த்துக்கள்.